ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஒயிட் பென்சிலை யூஸ் பண்ணி லைன்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் ஜரி த்ரெட்டையும் சில்க் த்ரெட்டையும் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி லைன்ஸ் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணி லைன்ஸ் போடணும். உங்களுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த அளவுக்கு ஈவனாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு மேலே வந்து நம்ம ஸ்டிச் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். இதே மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுக்கிறேன். இது வந்து லாங் செயினாக எடுக்கணும். பாருங்கள், லாங் செயினை எடுத்துட்டு கீழே இழுக்கணும். இப்படி இழுத்திங்கன்னா அந்த இடத்துல வந்து டைட் ஆகிடும். ஒரு குட்டி லாக் ஸ்டிச். திரும்பவும் பக்கத்தில் இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக ஈஸியாக போடலாம். இப்போ செயினை வந்து லாங்காக எடுத்துகிட்டு மேலே இந்த இடத்துல பஞ்ச் பண்ணணும். திரும்பவும் கீழே இழுத்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிடும். குட்டி லாக் ஸ்டிச். இதே மாதிரி இப்போது இங்கே மேலே பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இப்படி இழுத்திங்கன்னா அந்த இடத்துல வந்து டைட்டாக இருக்கும். குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அதே மாதிரி திரும்பவும் மேலே கொடுத்து கீழே இழுக்கிறேன். குட்டி லாக் ஸ்டிச் போடுறேன். இப்போ நீங்கள் நடுவில் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த லைன் வந்து மறைஞ்சிரும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கொஞ்சம் டார்க்காக பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்படி இழுத்திங்கன்னா லாக் ஆகிடும். கீழே இழுக்கணும். நீடியில் வந்து டைரக்ஷன் கரெக்டாக பார்த்து நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிச். திரும்பவும் அதே மாதிரி இதே தான். இப்போ கீழே வந்தாச்சு. வந்துட்டு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இங்கே ஒரு 2 நாட் போட்டு முடிச்சிடுங்க. போட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி செகண்ட் நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே எடுக்கிறேன். அதே மாதிரி மேலே எப்படி ஸ்டெப் நம்ம பண்ணோமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி போடுங்க. இங்கே பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இப்படி இழுத்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டியாக நாட் மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. குட்டி லாக். திரும்பவும் அதே மாதிரி செயினை கொஞ்சம் லென்த்தே எடுத்துட்டு பொறுமையாக இழுங்க. சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கட் ஆகாமல் போடுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, த்ரெட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப ஃபோர்ஸாக இழுக்க வேண்டாம். அதே மாதிரி நீடில் பஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் டீப்பாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கும். த்ரெட்டு வந்து வெளியில் வரும்போது கட் ஆகாது. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி திரும்பவும் பண்ணுறோம். இப்போ நம்ம லைன்ஸ் போட்டிருக்கிறதுனால நம்ம ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு தடவையும் கீழே வந்து குட்டி லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்த செயின் போடணும். மேலே அதே மாதிரி இழுத்துட்டு குட்டி லாக் ஸ்டிச். திரும்பவும் இதே மாதிரி. இப்போ நான் போட்ட மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. இனி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துடுங்க. அப்போ தான் வந்து அடுத்த வீடியோ பண்ணும்போது எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 தடவை இதே மாதிரி ட்ரா பண்ணி நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். தேங்க்யூ.